மனோஜ் இவங்கள பார்த்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, "என்னடா இந்த மாரி சொல்றா? ஆஹா! பேசாம இந்த மாரி ரோஹினிட்ட நம்ம பழையபடி நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிரலாமா?" அப்படிங்கிற மாரி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதுக்கு அந்த டைம்ல அங்க இருந்த முத்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க 2 பேரும், "ஐய்யய்யோ! கொஞ்சம் விட்டு அவசரப்பட்டு கேவலப்பட்டுருப்போம்." அப்படிங்கிற மாரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ரோகிணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முத்துவோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல அத பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரோகிணிய பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "நீ எதுக்குடி இங்க வந்த?" அப்படின்ட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி என்ன நீங்க திட்டாதீங்க. நான் ஒண்ணும் இந்த மாரி உங்க வீட்ல என்ன சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் வரல. தாராளமா நான் இந்த மாரி உங்களுக்கு டைவர்ஸ் குடுக்குறேன். அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எனக்கு தர வேண்டிய அந்த 5,00,000 அத கூட தர வேண்டாம். அது நான் உங்களுக்கு சும்மாத்துக்கும் தந்ததா அப்படியே இருந்துட்டு போகட்டும். அந்த பணமும் எனக்கு வேண்டாம். இந்த மாரி நான் வந்துட்டு இப்போ வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதாவது இந்த மாரி கிறிஸோட அப்பா, அதாவது கிறிஸோட அப்பாவோட சொத்து இந்த மாரி எனக்கு கொஞ்சம் வர வேண்டிய இருந்துச்சு. அது இப்பதான் என்னோட கைக்கு வந்துரு. எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு தெரியாது. நேத்து கேட்டது எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ எனக்கு அதனால அதுவே போதும். இனிமேல் நான் உங்க பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அதை சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருந்த விஜயும் மனோஜும் என்னது 15 கோடி ஆஹா மறுபடியும் அவட்ட நல்ல விதமா பேசிடலாமா, பேசி இந்த மாதிரி இவ்வளவு உள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படி வாங்க வலிக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் அண்ட் விஜய் அவங்க 2 பேரும் பார்த்து என்ன இந்த மாதிரி 2 பேரும் இப்படி அல்பத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பார்லரமா மறுபடியும் அவங்கள முட்டாளாக்குது, அதாவது அது எப்படி இந்த மாதிரி இப்படி திடீர்னு வந்து சொல்லுது, அதையும் நம்பிட்டு இருக்கீங்க, அது உண்மை அப்படின்னா இந்த மாதிரி இவங்களோட அம்மா அதாவது கிறிஸ்டோட பாட்டி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம், அவங்க கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியுமே ரோகிணி எப்படி திருதர்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் முத்து சொல்றாங்க, அதாவது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இந்த பார்லரமா வந்து விரட்டி விட்டுருக்கீங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் மறுபடியும் இப்படி அல்பத்தனமா சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரோகிணிட்ட போய் நல்லபடியா பேசுனீங்க அப்படின்னா இதோ ஒரு ப்ரூஃபா வச்சு இந்த மாதிரி விவாகரத்தை உங்களுக்கு கிடைக்காது, அப்புறம் நீங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி வரதட்சணை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட ரோகிணி அடங்க கொய்யால எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த விஜயம் மனோஜ் ஐயோ அவசரப்பட்டு நல்ல விதமா பேசி இந்த மாதிரி பயங்கர கேவலப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.